nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Sony Ultra 10 speaker இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. தளபதி அப்படின்னு உங்களை அழைக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இப்ப அரசியல்ல தளபதி அப்படின்னா நம்ம முதலமைச்சர். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரையும் தளபதி அப்படின்னு. இப்போ ஜான் பாண்டியன் அவர்களும் தளபதி. இது எப்படி பாக்குறீங்க? நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தளபதி பட்டம் எனக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. நடிகர்களுக்கெல்லாம் இப்பதான் தளபதி பட்டம் கலைஞரோட வா தம்பி அப்படின்னு சொல்லி நான் உட்கார சொல்றாரு. நான் போய் தலைவரை பார்க்க போயிருக்கேன். என்னை உட்காரக்கூடாதுன்னு சொல்றான். யாரு? அந்த மந்திரிகள்லாம். நான் எப்பவுமே எதை பத்தி கவலைப்படாத ஆளு. நான் ஒரு டக்குன்னு உட்காந்து நான் யாரும் சொல்லி கேட்க மாட்டேன். ஏன் எனக்குன்னு வச்சிருக்க சேர உட்காரக்கூடாதுன்னு இதை யார் சொல்லுவது மனசுல ஓடுது. மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவரை பார்த்து நேரடியாக சிறு வயதிலிருந்து பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். அவரே என்னை தேடி வந்து பார்த்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இவர் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து கார்டன் கூட்டு போனால் எல்லாரும் அடிப்பாங்க வைப்பான்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? பயந்துகிட்டு இல்லை, நம்ம இதுக்கு தேவையில்லாம போய் சர்ச்சை கலப்போன்னு சொல்லிட்டு நான் வர முடியாது, அங்கெல்லாம் வர முடியாது, வேண்டாம் அவரை இங்கே வர சொல்லுங்க. உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். எனக்கு பாதுகாப்பு வேணும், ஒரு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்டேன். நான் கேட்டதே துப்பாக்கி தான் கேட்டேன். அன்னைக்கு அந்த மூளைக்கு வந்து ஸ்கூல் கேட்கலாம், ஏதாவது என்னெல்லாமோ கேட்டிருக்கலாம். ஆனா அதே அதிமுகனாலதான் துப்பாக்கி உங்க கையில இருந்து போனதுன்னு கேள்விப்படுறேன். அது என்ன? அந்த அம்மா சசிகலா அம்மா அவங்க சொல்லி தான் கேன்சல் பண்ணாங்க சொன்னாங்க. அதுக்கு உண்மையா பூஜை தெரியல. ரினியூல் பண்ணும்போது என்னுடைய துப்பாக்கியை கேன்சல் பண்ணாங்க. பிரதமர் மோடி அவர்களோட அந்த ஒரு உறவு அப்படின்றது எப்படி இருக்கு? பிரதமர் மோடி கிட்ட நமக்கு ஹிந்தி தெரியலங்கிற மைனஸ்ல நான் வைக்கி தலை குனிகிற காலங்கள்லாம் இப்பவும் இருக்கு. என்ன வந்து பாண்டியன் ஜி அப்படின்பாரு. அப்படிதான் பிரதமர் கூப்பிடுவாரு. இப்போ பாஜக கூட இணக்கம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய உங்க கருத்துக்கள் மாறி இருக்கா? ஏன்னா முன்னாடி நீங்க பேசும்போது நீட்டுக்கு எதிராக பேசுனீங்க, அதன் பிறகு நீட்டை ஆதரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. நீட்டுக்கு எதிராக நான் எப்ப பேசுனது இல்ல, இது வரைக்கும் நான் பேசுனது. நீட்டுக்கு நான் எதிர்க்கவே மாட்டேன். படிச்சு பாஸ் பண்ணதுக்கு தானே பிள்ளைகளு, நல்ல திட்டம் தானே. உங்களுடைய சமூக இளைஞர்களாலேயே உங்க வீட்டுல குண்டு வீசப்பட்டுச்சு, என்ன காரணம்? பேர் வாங்கணும், ஒவ்வொரு சீண்டம்னா நமக்கு பேர் வரும் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணதுக்காக வேண்டி பண்ணாங்க. என்கவுண்டர் செய்யலாம் முயற்சி நடந்தது. அதிமுக ஆட்சியில் என்கவுண்டர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் எவ்வளவு ஒரு பயமான அச்சுறுத்தலான பயம் என்பது எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் எப்போ வரைக்குமே கிடையாது. எனக்கு ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா சமூக புரட்சியே நடந்திருக்கும்ல, அதுல ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும்ல. நான் அதை தான் பார்த்தேன். நான் செத்தப்பட அந்த மக்களுக்கு விடுதலை அப்படிதான் நினைச்சேன். அது உயிர் போறது கேர் பண்ணவே முடியல, கவலைப்பட முடியல. இப்ப இவ்வளவு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் சிறைவாசம். சட்டப்பிரகாரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், சாட்சி சொல்லி ஜட்ஜ்மெண்ட், சாட்சி இல்லாம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் அசம்சன் ஜட்ஜ்மெண்ட். அதுல 8 வருஷம் உள்ள. அப்ப நான் கூட பாதிச்சிருப்பேன். 17 ஆண்டு காலம் சிறைவாசம் அப்படிங்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ வாழ்க்கையில, வேண்டாமே இது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது யோசிச்சிருக்கேன், இவ்வளவு நாள் இந்த மக்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இன்னும் நிலை இல்லாம இருக்கிறது காரணம் இந்த அரசு தானே. இந்த அரசாங்கம் ஏன் இந்த துரோகம், நம்ம வந்து ஒன்லி ஃபார் புவர் பீப்புள்ஸ் தான் சப்போர்ட் பண்றோம். ஏன் இந்த அரசை நம்ம கொடுமைப்படுத்துறோம்? வணக்கம் சார். வணக்கம். ஒரு பயணத்துக்கு மத்தியில ஒரு உரையாடல் அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் அதிரடியாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் சார். அதனால இவ்வளவு ஆண்டு காலம், ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரு அரசியல் பயணம். இதுல இந்த பகுதியில ஆரம்பத்திலிருந்து அடைமொழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தளபதி அப்படின்னு உங்களை அழைக்கிறாங்கன்னு நம்ம பாக்குறோம். இப்ப அரசியல்ல தளபதி அப்படின்னா நம்ம முதலமைச்சர், அவரையும் தளபதி அப்படின்ற ஒரு அடைமொழியோட கூப்பிடுறோம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரையும் தளபதி அப்படின்னு. இப்போ ஜான் பாண்டியன் அவர்களும் தளபதி. இது எப்படி பாக்குறீங்க? நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தளபதி பட்டம் எனக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. நடிகர்களுக்கெல்லாம் இப்பதான் தளபதி பட்டம் கொடுத்துருக்காங்க.
அந்த மக்களால் உருவாக்கப்பட்டது தான் தளபதி பட்டமே தவிர நானா எனக்கு தளபதி கொடுங்க தளபதி பட்டம் வேணும்னு கேட்டதில்லை. மக்கள் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், நான் பண்ணுற மக்களுக்கு செய்கிற சேவை, எதிர்ப்புகள் இதெல்லாம் மீறி மக்கள் நான் செய்த சேவையை வச்சு பாராட்டி அவங்க கொடுத்தது தான் தளபதி. வேற ஒன்று. இப்போ இப்போ முதலமைச்சரையும் தளபதின்னு குறிப்பிடுறாங்க, விஜய் அவர்களையும் தளபதின்னு குறிப்பிடுறாங்க. அதுல ஏதாவது மகிழ்ச்சி இருக்கா இல்ல வருத்தம்? வருத்தம்லாம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்வை நோக்கி ஒரு பல கூட்டங்களை நோக்கி ஒரு தலைமை ஏற்றுகின்றவர் தளபதி சொல்ல தப்பு இல்லை. இப்போ அந்த காலத்தில் அரசர்கள் காலத்தில் நிறைய தளபதிகள் இருந்தாங்க. தலைமை ஏற்று நடத்துகின்ற தகுதி படைத்தவர்களுக்கு தளபதினு பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் எத்தனை தளபதி உருவாகலாம், அது தப்பு இல்லை. சரி, அதனால மகிழ்ச்சி தான். அதனால மகிழ்ச்சி. சரி, இப்போ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய தலைவர்களோட பயணப்பட்ட வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ரொம்ப பெருமைப்படுறேன், இவங்களோட எல்லாம் நான் பயணப்பட்டேன், உண்மையாவே சந்தோஷமா இருக்குன்னா யார் கூட எல்லாம் சொல்லுவேன்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட பயணப்பட்டேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கிட்ட பயணப்பட்டேன், கலைஞர் கருணாநிதி அவர்களோடு நான் பயணப்பட்டிருக்கிறேன். டெல்லியை பொறுத்த மட்டும் சோனியா அம்மையார் அவர்கிட்ட பயணப்பட்டிருக்கேன். பயணம் என்பது அவங்கள நேரடியாக போய் பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. பயணம் என்பது அதுதான். அதே மாதிரி ராஜீவ்காந்தி பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் மோடிஜி, இப்போ மோடிஜியோட நான் நேரடியாக பார்த்துருக்கேன், பயணம் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னுடைய அரசியல் பயணில் முக்கியமான நிகழ்வு. இவ்வளவு தலைவர்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு இந்த ஆளுமையை என்னால தவிர்க்கவே முடியல இல்ல மறக்கவே முடியலன்னா யாரு அதிகமா சிலாகிச்சு சொல்லுவீங்க? மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவரை பார்த்து நேரடியா சிறு வயதிலிருந்து பார்க்கணும் ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். அவரே என்ன தேடி வந்து பார்த்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். எப்படி நடந்தது எனக்கு அது கொஞ்சம் விலாவரியா? 1986 86ல் இடைத்தேர்தல் நெல்லை மாவட்டம் நெல்லையில். அதுக்கு ஆரம் வீரப்பன், பெரிய ஒரு ஆணவ வீரப்பன் தான் கேண்டிடேட், அதிமுக கேண்டிடேட். அப்போ என்ன பார்க்கறதுக்கு முதல்ல என்ன பார்க்கறதுக்கு வந்தது கலைஞர் கருணாநிதி தான். அவர் என்ன பார்க்கணும்னு சொன்ன உடனே அண்ணன் வைகோ எம்பி அவர்கள் தான் என்னை வீட்டில் பார்த்து கலைஞர். நான் அப்போ கிராமப்புறத்தில் கொடியேற்றிட்டு இருந்தேன். தேவேந்திர குல வேலை சமுதாயத்தை கொடியை ஏற்றிட்டு இருக்க டைமு 86ல் ஏற்றிட்டு இருக்கும்போது அப்போ நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு ஒரு எஸ்பி எல்லாரும் பார்க்க வந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி கலைஞர் பார்க்கணும்னு சொல்லி வைகோ அண்ணன் சொல்கிறாரு. நான் சொன்னால் என் கலைஞரை நான் எதுக்கு பார்க்கணும்னு நான் கேட்டேன். இல்லை, இடைத்தேர்தல் வருது, உனக்கு தெரியாதா, நீ திமுக குடும்பம், அப்படி பாரம்பரிய குடும்பம் அப்படின்னு பேசுனாரு. சரி, நான் இப்போ நான் அரசியலில் இல்லை, நான் என்னுடைய மக்களோட மக்களாக இருந்துக்கிட்டு இருக்கேன், நான் அதுக்கு வரதுக்கு மறுத்துட்டேன். இல்லை, நீ ஒரு திருப்பி பார்த்தா ஆகணும், வரணும் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க போகலான்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட வாடகை கார் தான் இருந்துச்சு. அதனால அவரு காரில் எனக்கு அழைச்சிட்டு போனார். பாண்டியன் ஹோட்டல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டியன் ஹோட்டல். பாண்டியன் ஹோட்டலில் போய் கலைஞர் இருக்காரு, பைக் என்ன உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு சேர் இருக்குது பக்கத்தில், கலைஞர் பக்கத்தில் சேரை போட சொல்கிறாங்க, போட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் ஆற்காடு பொன்முதல் காமெடி மாவட்ட செயலர் அவர், நிறைய 4-5 பேர் இருக்காங்க. கலைஞர் வா தம்பி அப்படின்னு சொல்லி நான் உட்கார சொல்றாரு. இதை நான் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேரும் உட்காராது சொல்றான். நான் போய் தலைவரை பார்க்க போயிருக்கேன், என்னை உட்காரக்கூடாதுன்னு சொல்றான். யாரு? அந்த ஆற்காடுல இருந்து அந்த பந்திரிகள்லாம். நான் எப்பவுமே எதை பத்தி கவலைப்படாத ஆளு. வைகோ என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு அவர் காலை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாரு. கலைஞர் காலை பிடிச்சி காலு கீழே உட்காந்துருக்காரு. பக்கத்துல சேர் சும்மா இருக்கு. நான் டக்குன்னு உட்காந்துட்டேன். நான் யாரும் சொல்லி கேட்க மாட்டேன். ஏன் எனக்குன்னு வச்சிருக்க சேரில் உட்காரக்கூடாதுன்னு இதை யார் சொல்லுறது மனசுல ஓடுது. நான் உட்காந்துட்டேன். தோளில் தட்டி கொடுத்துட்டு, நீ இந்த திருப்பி எங்களுக்கு திமுக ஆதரவு கொடு, திமுக கழகத்துடைய தம்பி நீ அப்படின்னு நிறைய பேசினார். அப்போ நான் ஏதாச்சும் நான் பேச ஆரம்பித்தேன். ஆமாம், நீங்கள் எங்களை கருவேப்பிலையாக பயன்படுத்திங்க, எங்களை மக்களுக்கு இது வரைக்கும் யாரும் எதுவும் செய்யலை. நாங்கள் திமுக குடும்பம், எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் ஸ்டில் இப்போ கூட திமுக தான். நாங்கள் குடும்பமே திமுக இருந்து கூட என்ன பிரயோஜனம், எங்கள் மக்களுக்கும் செய்ய மாட்டேன், எங்களுக்கும் ஒன்றும் செஞ்சது இல்லை அப்படி சொல்லி நான் கலைஞர்கிட்ட பேசுகிறேன். நான் கேஷுவலாக பேசுகிறாள் தானே, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்ல. நான் தலைவர் கிளைவர் அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் யாராக இருந்தாலும் நேரடியாக பேசுவேன். பேசின உடனே சிரிச்சுட்டு, சரி நீ எனக்கு ஆதரவு கொடுக்கணுன்னாரு. சரி பார்க்குறேன், என் மக்களை போய் சந்திச்சுட்டு மக்கள் சொன்னாங்கன்னா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எரிச்சு வந்தேன்.
சரியான பசி, ஒரு 1:30 மணி மத்தியானம். போகிற வைக்கணும் தான் கூப்பிட்டுட்டு வா சாப்பிட போகலான்னாரு. சரி வாங்க போகலான்னு போய் சாரதி ஹோட்டலில் பாரதி ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனார். நல்ல நான்வெஜ் நல்லா சாப்பிட்டுட்டு அப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற நல்லபடியாக சொல்லுப்பா நீ தலைவர் சொல்லிட்டாரலான்னு சொன்னேன். சரி பார்ப்போன்ட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி கீழே வந்து மறுநாள் வீட்டில் வந்து தங்கியிருக்க தான் செய்தேன். மறுநாள் ஜேபிஆர் அண்ணன் ஜேபிஆர், ஆர்.எம். வீரப்பன், அப்புறம் நம்ம சைதை துரைசாமி, முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன பார்க்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு இன்சிடென்ட் நடக்கு. காலையில் 3:30 மணிக்கு எஸ்பி வராரு. பாண்டியன் ஒரு எஸ்பி இருந்தார். சரி, இப்போ இருக்காரா இல்லையா தெரியல, அவர் இருந்தார். அவர் தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி. கதவை தட்ட உடனே என்னன்னா நம்ம ஒன்றும் தப்பு பண்ணிடலாம் முதல்ல அப்படி தானே யோசிப்பேன். இந்த போலீஸ்காரங்க வந்தாலே 3 மணிக்கு தான் கோழி பிடிக்க மாதிரி பிடிப்பாங்க. திருடைங்க கோழி பிடிப்பாங்க தெரியுமா, 3 மணிக்கு தான் பிடிப்பாங்க. அதே மாதிரி இந்த போலீஸ் வர்றது வந்து யார் அரெஸ்ட் பண்ணாலும் 3 மணிக்கு தான் வருவாங்க. 3 மணி அந்த 2 மணி 3 மணி அயர்ந்து தூங்குறாங்க எடுப்பாங்க. நான் என்ன வீட்டில் இருந்தேன். உடனே எங்கள் அம்மா எல்லாம் இருந்தாங்க, எங்கள் அப்பா இருந்தார். என்ன விஷயமா இருந்திருக்கீங்களா, எல்லாம் தப்பி பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி நான் எந்திரிச்சு போய் என்ன அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்றை பார்க்கணுங்க, இடைத்தேர்தல் விஷயமா பேசணுங்கிறாரு. எனக்கு ஆசை இருக்கு, ஒரு யோசனை இருக்கு. இவர் என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து கார்டன் கூட்டு போனா எல்லாரும் அடிப்பாங்க வைப்பான்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா. பயந்துகிட்டு இல்ல, நம்ம இதுக்கு தேவையில்லாம போய் சர்ச்சை காப்போம்னு சொல்லிட்டு என்ன வர முடியாது, அங்கெல்லாம் வர முடியாது, வேண்டாம் அவரை இங்க வர சொல்லுங்க. உடனே என்னப்பா இப்படி பேசுறது, தலைவரே கூப்பிடுறாரு நீ வர மாட்டேங்கிறியான்னு. சார் எனக்கு என்னுடைய மக்களை பார்க்குறோம்னா தேர்தலுக்கு வேண்டி நீங்க வந்திருக்கீங்க, நான் அவர் எம்ஜிஆரை பார்க்கணும் அவசியம் இல்லை, பார்க்கணும்னா அவருக்கு எங்க தான் வந்து பார்க்கணும், நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டேன். சரி, எங்க அப்படியே ஒயர்லெஸ்ல சொல்லிட்டாங்க வரப்பா இருக்கிறாரு, அவர் எம்ஜிஆர் பிறந்து வந்தார். சங்கர் இருக்கு சன் நியூஸ்ல வச்சு பேசணும். அது என்ன கேட்டாருங்களா, ஏன் வரல அப்படின்னு? அவரு பக்கா ஜென்டில்மேன். இதே இது மத்தவங்க கேட்பாங்க, அவர் அந்த மாதிரி காட்டி இவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அது வேற, அவர் வரல, அவர் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் கிளம்பி வந்துட்டார். சரி நியூஸ்ல பக்கத்துல உட்காந்தோன்னே பக்கம் சேர் போட்டாங்க, உட்கார சொன்னாங்க. உட்கார்ந்தேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டார். உனக்கு என்ன செய்யணும்னா நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே உள்ள சிச்சுவேஷனில் வந்து எனக்கு நெருக்கடிகள் நிறைய இருக்குது, ரொம்ப கொடுமைகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே எஸ்சிபிசிங்கிற இன்சிடென்ட்டில் நிறைய உங்கள் மாவட்ட செயலாளர் வந்து எல்லாருமே எங்களுக்கு வந்து நெருடல் கொடுத்து எங்களை அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமுதாய மக்கள்லாம் ரொம்ப நலிஞ்சு போயிருக்குன்னு நிறைய சொன்னேன். கேட்டுக்கிட்டே இருந்து மனுவாக கொடுத்துருந்தேன். இப்போ உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னேன். எனக்கு பாதுகாப்பு வேணும், ஒரு துப்பாக்கி கொடுங்கன்னு கேட்டேன். அவர் தான் சாங்ஷன் பண்ணுறாரு. நான் கேட்டதே துப்பாக்கி தான் கேட்டேன். அன்னைக்கு அந்த மூளைக்கு வந்து ஸ்கூல் கேட்கலாம், ஏதாவது என்னெல்லாமோ கேட்டிருக்கலாம். நான் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. மற்றவங்கள மாதிரி பணம் கேட்கணும் அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. எனக்கு துப்பாக்கி வேணும், எனக்கு துப்பாக்கி பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்து செய்கிறேன் அப்படின்னா பாருங்க உனக்கு செய்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரதுக்குள்ளே போலீஸ் எஸ்கார்டு வந்துச்சு. உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. போலீஸ் எஸ்கார்டு எஸ்ஐ ஒரு 3-4 போலீஸ் கேட்டெல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே என்னப்பா முடிவு எடுக்க போகிறேன். அப்போ மாநாடு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இளைஞரணி மாநாடு நெல்லை மாவட்டத்தை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளேர் பண்ணோடனே மாநாடு கூட்டி நான் முடிவு சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட எம்ஜிஆர்டி சொல்லிட்டேன். மாநாடு டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ணால் வந்து குறைஞ்சது 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் கூட்டம் நான் ஒரே ஆள் தான். இன்னைக்கு யாரும் இல்லாமல் நான் கூட்டேன், இன்னைக்கு கூட்டம். அப்போ காசு பணம்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. காசு இல்லாமல் கூடுத கூட்டம் ஒரே கூட்டம் எனக்கு மட்டும் தான். எவ்வளோ பேர் தோராயமா? ஒரு 4-5 லட்சம் பேர் இருக்கும். சரியான கூட்டம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு வைகோன்னு ஒரு தவறு பண்ணார். என்ன பண்ணாருன்னு சொன்னால், எலெக்ஷன் ஸ்டண்ட்ல இப்படிலாம் மக்களை ஏமாற்றுவாங்க அப்படிங்கிறத நான் அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆதரவு ஒரு கொடுக்க மாநாடு முடிஞ்சோடனே டிக்ளேர் பண்ணிட்டேன். அதிமுகவுக்கும் ஆதரவு, புரட்சித் தலைவர் பார்த்த சந்தோஷம் வேற, அவரை பார்த்துல மகிழ்ச்சி இல்லையா, சந்தோஷம் கொடுத்துட்டேன். டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ண உடனே ஜங்ஷன் ஒரு தேவரிசனம் இருக்கு, அதுக்கு செருப்பு மாலை நான் போட்டேன்னு சொல்லி பரலையை கிளப்பி விட்டாரு. யாரு? வைகோ தான். அரசியல் சாணக்கியம் இல்ல, சமூகத்தில் அழிக்கணும்னா என்ன வேணா முன்னு இருந்தாரு. திமுக விசுவாசி, ரொம்ப விசுவாசி. கடைசியில் அவர் நிலைமை இப்படி பரிதாபம். அது வேற வச்சு பேப்பர்லாம் செருப்பு மாலை யாரோ போய் நைட்டில் போட்டிருக்காங்க, ஏதோ பண்ணாலும் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு போய் நம்ம செருப்பு மாலை போடுறதுக்கு எனக்கு, நான் எல்லா கிராமத்தையும் எல்லா மக்களோட நல்லா எனக்குமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் தான் போட்டவங்க மாதிரி பிரபலப்படுத்திவிட்டு கலவரத்தை உருவாக்க ட்ரை பண்ணார். ஆனால் நம்ம மக்கள் உஷாரு, யாரு கலவரம் இருந்தாலும் இவங்க அடிக்க ரெடி ஆகிட்டா, நம்ம தான் முன்னால் நிற்கிறோமே. அதனால அந்த லெவலில் இல்லை. இவர் சொன்ன பேப்பர் நியூஸ்லையும் போட்டாங்க. போட்டனால அது பொய்த்து போச்சு, மக்கள் உஷாராயிட்டாங்க. அது மாதிரி தேவர் சமுதாயம் உஷாராயிட்டு பொய்யா தான் அரசியலுக்கு வேண்டி நாடகம் பண்ணுறாங்கன்னு அவங்களும் முடிவு எடுத்தாங்க.
முடிவெடுத்தனா அது ஒரு கலவரம்லாம் போச்சு. இல்லைன்னா பெரிய கலவரத்தை உருவாக்கி அதில் குளிர்காயன்னு வைகோ நினைச்சார். அதில் அவருக்கு மைனஸ் தான். அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த உடனே 4000 ஓட்டு 3000 ஓட்டு லீடிங்கில் ஜெயிச்சாங்க. நம்ம ஓட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். லீடிங் ஆன உடனே மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் அப்போ கமிஷனர் வந்து சிட்டி கமிஷனர் வாழ்கிற தேவாரம். அப்போ அந்த நேரத்தில் நேராக கூப்பிட்டு போய் மாதிரி தலைவர் சொல்லியிருக்காரு உனக்கு கன் கொடுக்க சொல்லி லைசன்ஸ் தான் சொல்லி லைசன்ஸ் வாழ்கிற தேவாரம் தான் கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தாரு. எம்ஜிஆர் சொல்லி அந்த துப்பாக்கி உங்க கைக்கு எம்ஜிஆர் தான். இப்போ எம்ஜிஆர் தானே எனக்கு யாரும் துப்பாக்கி கொடுப்பாங்க. ஆனா அதே அதிமுகனாலதான் துப்பாக்கி உங்க கையில இருந்து போனதுன்னு கேள்விப்படுறேன். அது என்ன ஆச்சு? 86ல இருந்து நான் வந்து 92, 93, 94 வரைக்கும் அந்த கண் இருக்கு. நான் பெரும்பாலும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. வச்சிருந்தேன், பாதுகாப்பு தானே வச்சிருக்கோம், எவனையும் சுடுறதுக்காக வச்சுக்கோம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ராகவன் ஒரு கமிஷனர் இருந்தார். சரி. இப்போ அதிமுக நிறுவல் அந்த அம்மா சசிகலா அம்மா அவங்க சொல்லி தான் கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது உண்மையாக போய் தெரியல. ரினியூல் பண்ணும்போது என்னுடைய துப்பாக்கியை கேன்சல் பண்ணாங்க. கேன்சல் பண்ணது மீண்டும் திமுக ஆட்சி வந்துச்சுல. பாடி கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது போய் சந்தித்தேன். இந்த மாதிரி துப்பாக்கியை கேன்சல் பண்ணாங்க வேணும்னு சொல்லி. அப்போ வந்து இங்கே நெல்லை மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் இருந்தார். நல்ல மனிதர், நல்ல அருமையான மனிதர். ரத்னவில பண்ணி ஒரு வன்னியர், ரொம்ப நல்ல மனிதர். கலெக்டர்கிட்ட நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கலெக்டர் எனக்கு உடனே கூப்பிட்டு ஒரு லைசன்ஸ் உடனே கொடுத்தாரு. அப்புறம் கலைஞர் ஆட்சியில் துப்பாக்கி எனக்கு வந்துச்சு. இப்போ இருக்குங்களா? இப்போ வந்து நான் சிறைப்பட்ட காலம் 2003 என்னை வந்து ஒரு பொய் வழக்கில் உள்ளே போட்டு தண்டனை கொடுத்தாங்களா, ஆயுள் தண்டனை. அப்போது வந்து என்னுடைய துணையார் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரிசர்வ் ஆர்ம் ரிசர்வில் கொண்டு டெபாசிட் பண்ணிட்டாங்க. அதை வெப்பனை வைக்கக்கூடாதுல்ல, அதெல்லாம் டெபாசிட்டில் இருக்குது. நான் மறுபடியும் முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கல. நான் கமிஷனர் வார கமிஷனர் 2 பெட்டிஷன் கொடுப்பேன். இது வந்து உங்களுக்கு மேலே தான் சொல்லணும், நாங்கள் செய்ய முடியாது அப்படி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மேல் அப்பீல் அப்படி நிற்குது. நானும் ப்ரெஷரைஸ் பண்ணல, வரும்போது வரட்டும். இப்போவும் துப்பாக்கி வச்சிருக்கணும்னு ஒரு சூழல் இருக்காங்க. நெசசிட்டி இல்லை, இருந்தாலும் பாதுகாப்பு நெசசிட்டி தானே. அதனால தானே கிட்டத்தட்ட 13 வருஷமா காவல்துறையை வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. அதை இப்போ முதலமைச்சர் இப்போ இருக்க முதலமைச்சர் அதை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நான் பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து ஏன் கேட்டேன்னா, ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. குறிப்பா இந்த பிஎஸ்பியினுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை சமயத்துல கூட பேசுனது உண்மை. எதுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, தலைவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கீங்க. பாதுகாப்பு கொடுத்த நேரத்தில் கூட திருச்சியிலையோ சென்னையிலையோ வந்து எஸ்கார்டோட இருக்கும்போது போய் ஒருத்தர் மர்டர் பண்ணுறான், துப்பாக்கி ஏந்திய போலீஸோடு இருக்கும்போது. எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் இதுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்புக்கு நான் வச்சுக்கிறது தானே சாத்தியம். ஏதோ எதிரிகள் தெரிஞ்சாலும் அவர் எடுத்து சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தானே சுடணும், அதானே முறை. அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்பு நிச்சயமாக தேவை. இப்போ ஆம்ஸ்ட்ராங் இறந்தது வந்து, தம்பி இறந்தது வந்து எதுக்கு இன்னும் செத்தாமன்னு சொல்லி இன்னும் போலீஸாலே கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்னு மோட்டிவேஷனே தெரியல. எல்லாவனும் இப்போ வந்து கஞ்சா போட்டுட்டு பேர் வாங்கணுங்கிற இதில் தான் கொலையை பண்ணுறான்னு தவிர உண்மையிலே எது மோட்டிவேஷன் இருந்து சேர்த்து கொலை பண்ணாலும் ஒன்றுமே இல்லை. மோட்டிவேஷனே எனக்கு இல்லை. அப்போ பேர் வாங்கன்னு நினைக்கலாம்ல. அப்படி தான் குறுகிய கண்ணோட்டத்தோடு கஞ்சா போய் நிறைய பேர் அந்த லூசு கோயில் அலைதானுவ. அதனால ஒரு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறனால நாங்கள் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பழக்கம், கருணாநிதி அவர்களோட அந்த பழக்கம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய எப்படி இருந்தது உங்களுடைய பயணம்? எல்லாரும் கூட, எல்லா முதலமைச்சரும் கூட பல மணி நேரங்கள் நான் பேசியிருக்கேன். கலைஞர் கூட நிறைய நேரம் பேசியிருக்கேன். ஜெயலலிதா கூட 1.25 மணி நேரம் பேசியிருக்கேன். என்ன எப்படி இருந்தது அந்த உரையாடல்? ஒரு குடும்ப பெண் மாதிரி நல்ல, அது உள்ள பேசும்போது நல்லா தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்லா தான் ரிசீவ் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்டிவாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. பேச்சில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. செயல்பாடுகளை பற்றி என்னால் சொல்ல தெரியல. இப்போ இவர் பிரதமர் மோடி அவர்களோட அந்த ஒரு உறவு அப்படின்றது எப்படி இருக்கு? பிரதமர் மோடி கிட்ட நமக்கு ஹிந்தி தெரியலங்கிற மைனஸ்ல நான் வைக்கி தலை குனிகிற காலங்கள்லாம் இப்பவும் இருக்கு. அவர்கிட்ட நம்ம பேசினாலும் கூட ஹிந்தி தானே நமக்கு முதன்மையா இருக்கு. அதனால வந்து அது ஒரு வெக்கப்படுற ஒரு நிலை தான். ஆனால் பேசினா நல்ல என்னை வந்து பாண்டியன் ஜி அப்படின்பாரு. அப்படிதான் முதலமைச்சர் பிரதமர் கூப்பிடுவாரு.
நான் அந்த மாதிரி ஒரு நல்ல குட்வில் வச்சிருக்காரு, என் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வச்சிருக்காரு. இந்தியா அலையன்ஸில் என்னை முதன்மையாக நம்புறாரு, அதே மாதிரி நான் அவங்களையும் நம்புறேன். அந்த லெவலில் தான் இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி, இப்போ பாஜக கூட இணக்கம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய உங்க கருத்துக்கள் மாறி இருக்கா? ஏன்னா முன்னாடி நீங்க பேசும்போது நீட்டுக்கு எதிராக பேசுனீங்க, அதன் பிறகு நீட்டை ஆதரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. நீட்டுக்கு எதிராக நான் எப்போ பேசுனது இல்லையா? இது வரைக்கும் நான் பேசுனது. சரி, ஜெயலலிதா அம்மா இருக்கிற காலத்துல நீட்டுக்கு நான் ஆதரவு கொடுத்துருக்காங்க, எதிர்த்ததே கிடையாது. நீட்டுக்கு நான் எதிர்க்கவே மாட்டேன். படிச்சு பாஸ் பண்ணதுக்கு தானே பிள்ளைகள், நல்ல திட்டம் தானே. ஏன் படிச்சு எழுதட்டுமா எக்ஸாம்? சின்ன பிள்ளைங்க அந்த ஒரு அறியாமையில் இருக்கிற பிள்ளைகள் கூட படிச்சு நிறைய பேர் டாக்டர் ஆயிருக்காங்க. ஏழை எளிய பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. புரட்டாடிக்குவேன் விவசாயம் பார்க்குறவங்க பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்க. நீட்டு எழுத போய் தானே வந்தாங்க. இல்லாட்டா ஒரு 2 கோடி 3 கோடி மெடிக்கல் கல்லூரியில் காலேஜ் வச்சுக்கிட்ட போய் கப்பங்கடி படிக்க முடியுமா? அதனால நீட்டு இருக்கணும், இருந்தால்தான் இந்த பிள்ளைகள் படிக்கும். ஆரம்பத்திலிருந்து நீட் குறித்த உங்களுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான், மாற்றம் கிடையாது. நான் மாற்றவே இல்லை. ஆனா இப்போ நடப்பு அரசியல் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் போதே உங்களுடைய சமூக இளைஞர்களாலேயே உங்க வீட்டுல குண்டு வீசப்பட்டுச்சு, என்ன காரணம்? அதாவது நான் இப்பதானே சொன்னேன், பேர் வாங்குறதுக்கு வேண்டி ஏன் ரோட்ல இருக்க மரத்துல வீசணும், என் மேல வீச வேண்டியதானே? நான் இப்படி ஃப்ரீயா தானே இருக்கேன், உள்ள வந்து வீச வேண்டியதானே? பேர் வாங்கணும், ஒவ்வொரு சீண்டம்னா நமக்கு பேர் வரும் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணதுக்காக வேண்டி பண்ணாங்க. அது உள்நோக்கம் அப்படின்றதெல்லாம் உள்நோக்கமே கிடையாது. நமக்கு அவனுக்கு ஒண்ணுமே இல்லையா, அவன் யாருன்னு என்ன இருக்கு? ஏன்ட்ட ஒரு காலத்துல என்கிட்ட கடந்த பையன் தானே அவன். அதனால அவனுக்கு நமக்கு சம்பந்தமும் இல்லை, மோட்டிவேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பேர் வாங்கணும்னு சொல்லி சின்ன சளி போட்டு தண்ணியை போட்டு இதெல்லாம் சொல்ல கஞ்சா போட்டு தண்ணி போட்டு வெளியில இருக்க மரத்துல பாட்டில் பாம்பு கொண்டு அடிச்சு போயிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. அப்படி அடிக்க சொன்னவன் என்ன இருந்தாலும் சொல்றாங்க, நான் பேரை சொல்ல விரும்பல. இப்ப அவனுடைய நிலையை பாருங்க, பரிதாப நிலையில உள்ளே தான் கிடக்கான், வெளியிலே வர முடியல. ஆனா இப்போ இது குறித்து பேசும்போது என்கவுண்டர் செய்யலாம் முயற்சி நடந்தது, ஈவன் திமுக ஆட்சியிலையும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி, என்ன மாதிரி எல்லாம்? அதிமுக ஆட்சியில் என்கவுண்டர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் ஒரு திருப்பு கூட நான் மலேசியாவிலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கி போகிறேன். இறங்கும்போது என்னை மாணிக்கவேல் இப்போ இருக்கிற ஐஜியாக இருந்தார்ல, ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல, அவர் தான் என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. எதுக்கு அரெஸ்ட் பண்ணான்னு எனக்கும் தெரியாது. கூப்பிட்டு போய் நம்ம கமிஷனர்ஸ்க்கு எத்தாப்புல இருக்கிற ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனில் கொண்டு வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே ஃபோனில் கேட்குறாங்க, நல்லா தெரியுது என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்டேஷனில் வச்சு அந்த நேரத்தில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வேண்டாங்கிற மாதிரி வந்தோடனே கொண்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? பொய் வழக்கு தான், உண்மையான வழக்கு கிடையாது. திருநெல்வேலியில் பூபதி பசுபதினு ஒருத்தர் இருந்தார், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவரை வச்சு நீங்கள் எப்படியாவது என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அப்போ பூபதினு ஒரு டிஎஸ்பி இருந்தார். அவங்க அவர் மூலமாக போகும்போது அவர் சொல்லிட்டாரு, அவர் எதுக்கு நாங்கள் செய்யணும், அவர் இந்த ஒன்று எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி, இவர் நானும் குழந்தை குட்டியோட இருக்கேன், அவரை நாங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ள தற்காகி அது நின்று போச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழல் எவ்வளவு ஒரு பயமான அச்சுறுத்தலான பயம் என்பது எனக்கு கிடையவே கிடையாது, இப்போ வரைக்கும் எப்போ வரைக்குமே கிடையாது. இல்லைன்னா இப்போ ஒரு என்கவுண்டர் பண்ண போறோம்னு ஒரு தகவல் வருது அப்படிங்கும்போது அதனுடைய விளைவுகள் அரசுக்கு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியும்ல. மக்களை நம்பி நான் இருக்கேன், என்ன நம்பி மக்கள் இருக்காங்க. எனக்கு ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னா சமூக புரட்சியே நடந்திருக்கும்ல, அதுல ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும்ல. நான் அதை தான் பார்த்தேன். நான் செத்தப்பனா அந்த மக்களுக்கு விடுதலை அப்படிதான் நினைச்சேன். அது உயிர் போறது கேர் பண்ண கவலைப்பட முடியல. ஆனா அதுக்கப்புறம் அந்த முயற்சியை கைவிட்டாங்க. அப்புறம் அரசியல் வந்துன்னா தெரியுமில்ல, எதிர்க்கு எதிர் நண்பனுங்கிற மாதிரி நேரம் கூப்பிடுவாங்க, அப்புறம் கூட்டணி கூப்பிடுவாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்குல்ல. இந்த முதல் மாநாடு அது எப்படி, அதை பத்தி 1986 புரட்சி தலைவர் ஆதரிக்க காலத்தில் நான் போட்டதான் ஃபர்ஸ்ட் மாநாடு நெல்லையில். அதுக்கப்புறம் தொண்டு ஒவ்வொரு மாவட்டம் போட்டேன். கோயம்புத்தூர், அதே மாதிரி ராமநாடு டிஸ்ட்ரிக்ட், திருச்சி, தஞ்சாவூர். நான் போடாத மாநாடே கிடையாது. நான் கேட்கறது இப்ப தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 2000 ஆரம்பிச்சேன் அந்த மாநாடு அப்படின்றது. அப்போ வந்து கம்யூனலா போட்டேன். அதுக்கப்புறம் நிறைய மாநாடு போட்டிருக்கேன். மதுரையில போட்டாலும் பயங்கரமான மாநாடு. 2011 எது ஒரு மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மாநாடுன்னா எதை சொல்ல? கட்சி ஆரம்பிச்சதுதான் திருச்சி 2000 போட்ட மாநாடு. அது எப்படி இருந்தது? நல்ல மழை. அப்போ வந்து தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மதுரை ஆதீனம் இறந்து போனார் இல்லையா, அவர் தான் தலைமை தாங்கினாரு. சரியான மழை, மழையில தான் அந்த கட்சி ஆரம்பிச்சோம். அது மறக்க முடியாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில சொன்ன மாதிரி 50 ஆண்டு வரலாறுக்கானத கூட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 லட்சம் பேரை நான் தஞ்சாவூர்ல கூட்டினேன். 1995
அப்போ எஸ்பி யாருக்கிட்டே மிஸ்டர் ஜாபர் ஷேட்னு இருந்தாங்க. அவர் மேலாம் வழக்கெல்லாம் போட்டாங்கல்ல, அந்த ஜாபர் ஷேட் தான் எஸ்பி. ஆமாம், ஆயுதங்கள்லாம் வரும்போது எல்லாரும் வண்டிகள் ஆயுதங்கள் வச்சு தான் வந்தாங்க. ஏன்னா தஞ்சாவூரில் பெரிய கலவரம் வரப்போது ஒரு புரளியை கிளப்பி விட்ருவாங்க. அதனால எல்லா வண்டியும் மடக்கி பிடிச்சிட்டாங்க. மடக்கி பிடிச்சி நிறைய ஆயுதங்கள் எடுத்தாங்க, மூடக்கணக்கில் எடுத்தாங்க. நான் மாநாடு நடத்தணுமா ஆயுதம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி நான் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலவரம் வர மாதிரி உருவாகிற சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ எஸ்பி என்னை கூப்பிட்டு பேசி, அப்போ ஜாவர் ஷேட் பேசி ஆயுதங்கள்லாம் கொடுக்க சொல்ல மாட்டேன், நீங்கள் மாநாடு நல்லபடியாக நடத்துங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆயுதங்களை கொடுத்த பிறகு தான் மாநாடு நடத்துறேன். ஆயுதம் எதுக்காக? பாதுகாப்பு தான். யாரையும் வெட்ட குத்துறதுல யாரும் இப்போ நாங்கள் எனக்கே துப்பாக்கி கொடுத்தா யாரும் சொல்றதுக்கா வச்சிருக்கேன். என்னை அழிவு நோக்கி எதிரிகள் வரும்போது சுடணும்னு நினைச்சா அந்த சிச்சுவேஷனை பொறுத்தா சுட முடியுமா? தான் சும்மா ரோட்ல போய் எதிரி வரணும்னு சொல்ல முடியுமா? எதிரி ஒரு அச்சுறுத்தலை உண்டு செய்யாத அந்த மாதிரியான அச்சுறுத்தலுக்கு பயந்தவனுக்கு தான் சாவு அதிகம். அச்சுறுத்தல் மூலமா பயப்படுறான்ல அவனுக்கு தான் சாவு வந்துடும். பயப்படாம எப்பவும் தைரியம் வந்து சாவு வராது. சாவு அவனை கண்டு விலகிடும். அதுதான் என்னுடைய நிலை. ஆமா, இப்ப இவ்வளவு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் சிறைவாசம். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 6 மாசம், 1 வருஷம், 3 மாசம், 4 மாசம், இல்ல மொத்தமா சேர்த்தா கடைசியா இருந்தது 8 வருஷம். தொடர்ச்சியா 8 வருஷம். அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? சிறை என்பது சிறைதான். சிறையெல்லாம் எந்த நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டாலும் சரி, வசதியா வாழ்ந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, சிறை என்பது சிறைதான். சிறை மோசமான வாழ்க்கை தான். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அந்த 8 ஆண்டு காலமும் அப்படின்றது 8 ஆண்டு காலத்துல எங்க ஒழுங்கா வச்சிருந்தாங்க? ஒவ்வொரு ஜெயிலா மாத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, திமுக ஆட்சி வந்து கொடுமையே பண்ணாங்க. அதிமுக ஆட்சியில பிடிச்சி உள்ள போட்டாங்க. நான் அந்த கோயம்புத்தூர்ல ஸ்பெஷல் கோர்ட் வச்சு நீதிபதி சடையாண்டி தேவர்னு ஒருத்தர் வச்சு தான் நடத்துனாங்க. நான் தேவருங்கிறத கூட ஒரு அச்சப்பட்டிருந்தாலும் உண்மையிலே நமக்கு நியாயம் செய்வானா அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் நடத்தணும்னு சொல்லி நடத்தணும். ஆனால் அநியாயமாக எனக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த காலத்தில் அநியாயமாக கொலைகேசில் போட்டாங்க. அந்த ஆள் சார்ஜிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபோனில் பேசினாராம். அதனால அவர் இருக்கலாம்னு சொல்லி நான் கருதுகிறேன். அது எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க இவன் யாரு? சட்டப்பிரகாரம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், சாட்சி சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சாட்சி இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது இதுதான் அசம்சன் ஜட்ஜ்மெண்ட். அதில் 8 வருஷம் உள்ள இருந்தேன். அப்போ நான் எவ்வளோ பாதிச்சிருப்பேன். இன்னைக்கு நான் நிரபராதி, சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலாகி வெளியே வந்துட்டேன், அது வேற. அப்போ இந்த 8 வருஷம் இருந்த நாட்களில் என்னுடைய குடும்பம் பிள்ளைகள்லாம் எவ்வளோ சஃபராக இருக்கும். இதுக்கெல்லாம் ஈடுகட்டுறது அரசு ஈடுகட்டுமா? இல்லை அதை நீதிபதி ஈடுகட்டுவானா? அப்படிலாம் ரொம்ப கொடுமையான ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் 8 வருஷம் ஒழுங்காக வச்சுருந்தாங்களா? என்னை வந்து முதல்ல என்னை வைக்க வேண்டிய கோயம்புத்தூரில் வைக்கணும். கோயம்புத்தூர் கேஸு ஒரு கொலை வழக்கு. அதில் வந்து எனக்கு தூக்கி கொண்டு போய் வேலூரில் கொண்டு போட்டாங்க. வேலூரில் ஒழுங்காக இருந்தாலும் அங்கே ஒரு இடியேட்டர் இருந்தான். அவன் பேர் வந்து ராஜன் நினைக்கிறேன். ராஜன்னா ஒரு மோசமான ஒரு மலையாளி ஒருத்தன் தான், சூப்பர் இடியேட்டர். அந்த இடியேட்டர் அங்கேருந்து என்ன திருச்சிக்கு மாற்றினான். திருச்சியில் ஒரு 6 மாதம் 7 மாதமா அங்கே ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன மறுபடியும் சேலத்துக்கு மாற்றினான். சேலத்தில் 2 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன மாற்றிக்க அரசு தான் இது. அந்த அதிகாரிகள் சொன்னாலும் கூட அரசு தான் மாற்றுறது. நிர்வாகத்தின் காரணமாக என்ன காரணம்லாம் கிடையாது. அங்கேருந்து மாற்றி நேராக மறுபடி கடலூர் கொண்டு வந்தாங்க. கடலூர் 2-3 வருஷம் இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து மாற்றி சேலத்துக்கு கொண்டு வந்தாங்க. சேலத்துலேருந்து கடைசியாக ரிலீஸ் ஆனேன். இதுதான் நடந்தது. இப்போ அந்த தொடர்ச்சியான 8 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம பேசும்போது எவ்வளவு சிரமம் இருந்தது? ஏன்னா வீட்டை பிரிஞ்சிருந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கு மத்தியில் ஏதாவது நடந்திருக்கும்? சிரமம் தான், அது நம்ம மாற்று கருத்து கிடையாது. சிரமம் சிறையில் வந்து எவ்வளோதான் இருந்தாலும் குழந்தைகள், பிள்ளைகள், மக்கள் தான் நம்ம இருந்தோம். இந்த மக்களுடைய மனநிலைகள்லாம் என்ன ஆச்சுது, அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில் நம்ம இல்லைன தலையில்லாத வீடு இல்லைல்ல, தலைமை இல்லாத மக்கள் எப்படி தவிச்சிருப்பாங்க. இது ஒரு நிலை தான் ஏற்பாடு பண்ணிச்சு நடந்தது. அதன் அடிப்படையில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். என்னுடைய குடும்பத்தில் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களை ஒய்ஃப் தான் காப்பாற்றி படிக்க வச்சு இன்றைக்கி வந்து டாக்டர் 2 பேரும் நல்ல நிலைக்கு வந்ததுக்கு காரணம் மிஸ்ஸஸ் தான். நான் சிறையில் 8 வருஷம் இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க அவங்க 2 பேரும் படிப்பில் கில்லாடிங்க. 2 பேர் படித்து தான் வந்தாங்க. யாருடைய தயவுலையுமே மேலே வரல. நான் உள்ளே இருந்துக்கிட்டு கூட நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறது, மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுக்க எல்லாமே நான் அந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பார்க்கறதுக்கான சூழ்நிலை அதெல்லாம் வருவாங்க. இல்லை ஜெயிலில் வந்து பார்க்கறதுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க, போவாங்க. ஆரம்ப காலத்தில் நான் சிறையில் இருக்கும்போது வெளிநாடு போயிருக்காங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். பிள்ளைகள் கொஞ்சம் பெருசான உடனே வேறு வழி இல்லை, அதனால் சிறையில் வந்து பார்க்க வருவாங்க, போவாங்க. என்னைக்காவது யோசிச்சது உண்டாண்ணா? இப்போ நீங்கள் இவ்வளோ ஆண்டு காலம் 17 ஆண்டு காலம் சிறைவாசம் அப்படிங்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமோ வாழ்க்கையில், வேண்டாமே இது அப்படின்னு? எடுத்த முயற்சி விட்டக்கூடாது அப்படிங்கிற நான் ஒரு லட்சியமாக வாழணும். இந்த தேவேந்திர குல சமுதாயத்திற்காக நாம் உயிர் தியாகம் செய்யணும்னு நான் முடிவெடுத்தா நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எதையை பற்றி கவலைப்படலை.
என்கவுண்டரில் யார் வெட்டினாலும் குத்தினாலும் திருப்பி செய்யக்கூடிய தகுதி என் மக்கள்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு அந்த ஆழ்ந்த பதிவு இருக்குது. அதனால் பயம் என்பது அன்று இல்லை. அந்த ரீதியில் வந்து நான் திங்க் பண்ணி பார்த்தது இல்லை. எது வந்தாலும் மக்கள் இருக்காங்க, நமக்கு அப்புறம் இன்னொருத்தன் முளைக்காமல போயிடுவான், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் அப்படி தான் நான் ஃபேஸ் பண்ணி எல்லாத்துலேயும் முன்னிறுத்தி வெற்றி பெற்றிருக்கேன். ஆனால் ஏதாவது வருத்தம் உண்டாண்ணா? இதெல்லாம் ஒருவேளை நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டனால நம்முடைய தனிப்பட்ட ஆசையோ விருப்பு வெறுப்பு இதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அது வருத்தங்களே சிறையில் இருக்கும்போது யோசிச்சிருக்கேன். நிறைய யோசிக்கிற நேரத்தில் நிறைய புக்ஸை படிக்க ஆரம்பிச்சிடுவேன். புக்ஸ் உட்காந்து படிப்பேன். அப்படி இருக்கும்போது யோசிச்சிருக்கேன், இவ்வளோ நாள் இந்த மக்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த மக்கள் இன்னும் நிலை இல்லாமல் இருக்கிறது காரணம் இந்த அரசு தானே. இந்த அரசாங்கம் ஏன் இந்த துரோகம் பண்ண, நம்ம வந்து ஒன்லி ஃபார் புவர் பீப்புள்ஸ்க்கு தானே சப்போர்ட் பண்ணுறோம். ஏன் இந்த அரசு நம்ம இவ்வளோ கொடுமைப்படுத்துது? நான் திமுக ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் இவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க? எதுக்கு எடுத்தாலும் எங்கே போன நடந்தாலும் பிடிச்சி உள்ளே போட்டு சிறையிலே போடுறாங்களே. இந்த மக்களும் இந்த நிலையிலேருந்து மீண்டு வர முடியலையேங்கிற வேதனை அடைஞ்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் சொல்லுவேன், என்னை பார்க்க வரவங்ககிட்ட சொல்லுவேன், கிராமத்துலேருந்து என்ன நிறைய பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது எந்தாவது ஒரு நாள் கேட்டு திறக்கும், அன்றைக்கி தான் உங்களுக்கு விடுதலை. அதே மாதிரி திறந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500-1000 வண்டியில் நான் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்தாங்க. ரிலீஸ் ஆகும் முன்னே ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட நான் காலையில் 6-7 மணிக்கு 8 மணிக்கு திறந்துட்டு மறுநாள் காலையில் தான் திருநெல்வேலிக்கே வந்தேன். அப்படியே மக்களை பார்க்க போயிட்டேன். வீடு ஃபேமிலியை பார்க்க வரல தான், அப்படியே மக்களை பார்க்க போயிட்டேன். அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே பெரம்பலூர், திருச்சி, அப்படியே திண்டுக்கல், மதுரை அப்படி எல்லாம் போயிட்டு மறுநாள் காலையில் தான் திருநெல்வேலிக்கு வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு தான் வீட்டுக்கு. எவ்வளவு வழக்குகள் இருந்ததுன்னா நீங்க சொன்னீங்க? இன்னைக்கு எந்த வழக்கும் இல்ல. 57 வழக்கு இன்னைக்கு இப்போ வழக்கு இருக்கு. இப்போ போட்ட வழக்குகள் வந்து மேடையில பேசினா அது தூண்ணா அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு வழக்கு, எலெக்ஷன்ல வந்து கொடிய அதாவது மீறி பயணம் போனா அதுல ஒரு வழக்கு, கோயம்புத்தூர்ல ராம்நாட்டில் மீறி பயணம் பண்ணி போனாரு, கார்ல போனாரு, இந்த மாதிரி வழக்கு தான் பொலிட்டிக்கல் கேசஸ். வேற மற்றபடிலாம் எந்த அஃபென்ஸும் கிடையாது. எல்லா வழக்குமே நிலுவையில் உள்ள ஒன்றுமே நீல் வழக்குகளே கிடையாது. அரசியல் பொலிட்டிக்கல் வழக்கு அது இருக்கு தான் செய்ய, எல்லாருக்கும் இருக்க மாதிரி போட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம், அப்படி ஒரு டீ சாப்பிடலாங்களா? இப்போ நிறைய அந்த சிறை வாழ்க்கை, அரசியல் பயணம் இதை பத்தி எல்லாம் பேசும்போது புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னு. எந்த மாதிரியான? சிறைக்கு போய் தான் புரட்சிகரமான புக்கில் ஆபிரகாம் லிங்கன், அந்த மாதிரி ஜான் கென்னடி, இந்த மாதிரி முக்கியமான சேகுவாரா, இந்த மாதிரி புக்ஸை தான் உள்ளே போய் தான் படித்தேன். வெளியில் இருக்கும்போது தொடவே இல்லை. டைம் ரொம்ப கிடச்சிது, அதனால் அதை பயன்படுத்தி. அதே மாதிரி சாண்டிலியன் புக்ஸ் நிறைய படித்தேன். அதிகமாக அது நிறைய படித்தேன். இப்போ இந்த மாதிரி பொது வெளியில் வரும்போது ஒரு ப்ரைவசி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சது உண்டா? ப்ரைவசிங்கிறது நம்ம நைட்டில் தூங்கும்போது தான் ப்ரைவசி. மற்றபடி எப்போவுமே மக்களோடு இருந்து பழகினேன். அதனால் அது பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. ப்ரைவசி நமக்கு இல்லையேன்னு நினச்சதில்லை, ஃபீல் பண்ணது கூட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவோட தாக்கம், நம்ம ஏதாவது ஒன்று பேசினா கூட அது வேற மாதிரி சித்தரிக்கலாம் வாய்ப்பு உண்டு. சோசியல் மீடியா தான் ஒருத்தர் அழிக்கிறது. என்ன கேட்டால் நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். சோசியல் மீடியா தான் ஒருத்தர் வளர வைக்கிறதும் அழிக்கிறதும். ஆனால் மேக்ஸிமம் 99% அழிக்கிறது தான் நம்ம சோசியல் மீடியா. வளர வச்சு எனக்கு தெரிஞ்சு யாரையுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. 100% சொல்லலாம். சோசியல் மீடியா அழிக்கிறது. அது வந்தது வந்து வெறும் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிடாம அவங்க சொன்னதெல்லாம் உண்மையை நம்புறாங்க பாருங்க. அந்த மக்களை நான் என்ன சொல்றேன்னு புரியல. ஆனால் இப்போ நம்ம ஊருக்குள்ள வரும்போது பழகும் போது இந்த ஏரியாக்கள் சின்ன வயசுல ஞாபகம் இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் பண்ணிருக்கோமே அப்படின்னு இன்னைக்கும் நினைக்கிறேன். இடம் எல்லாம் முள்காடு. அப்படியா? எல்லாம் முள்ளுக்காடு. இது முள்ளுக்காடு தான் எல்லாம். இந்த பக்கத்துல ஒரு தோப்பு இருக்கு, தென்னந்தோப்பு. அதுலதான் வந்து நான் வந்து குளிக்க வர இடம். இந்த மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம அந்த காலத்துல ஓடி ஆடி விளையாண்ட இடம் தான் இதுதான். விரும்பி இன்னைக்கும் பழைய நினைவுகளுக்காக நான் அங்கங்க போறது உண்டு. அப்படியான இடங்கள் உண்டா? போவேன். முக்கியமான ஆட்கள், இப்போ பெரிய ஆட்கள், வயசான ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கள சந்திக்க போயிருக்கேன். வாத்திமார்கள், எங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரெல்லாம் நிறைய பேர் நோ மோர், இப்போ இல்லை. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் தான் இந்த மாதிரி. குறிப்பிட்டு இந்த இடத்துக்கு நான் போறது உண்டு, சின்ன வயசுல போன நினைவு இருக்கு. போனா ஒரு அமைதியா நான் உட்கார்ந்துக்கிறது உண்டு. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த இடம் ஒரு பார்க் பார்த்தோன்னா இங்க இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படின்னு மனசுல நினைச்சு என்னெல்லாம் நினைவு, இந்த இடத்த பார்க்கும்போது என்னெல்லாம் நினைவு. இந்த ஏரியால சுத்திட்டு இருந்த இடம் தான் இதெல்லாம் சொல்லலாம். முள்ளுக்காடு, இதெல்லாம் முள்ளுக்காடு எல்லாம் இந்த சைடுல இருக்குது. அப்போ மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சைடு பூரா உடங்காடு தான். அந்த உடங்காடுல நம்ம சுற்றி ஒரு ரூம்ல சின்ன வயசுல நாயை பிடிச்சிக்கிட்டு கொண்டு போறது, வேட்டையாடுறது, அந்த மாதிரி இந்த இடம் இருந்தாலும் ரொம்ப ஒண்ணுமே இல்லாத இடம். ஆனா இப்போ இந்த விஷயம் இப்போ திரைப்படங்கள் ஆகட்டும் இல்ல பேசும்போதே சரி, அதிகபட்ச படுகொலைகள்லாம் வந்து இந்த பகுதியில தான் அதிகமா நடக்குது அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? அது என்ன? நாங்க இருக்கிற காலத்துல மோட்டிவேஷன்ல கொலை நடக்கும். நீங்க என்ன வெட்டினா திருப்பி வெட்டணும், அந்த மாதிரி இன்டென்ஷன்ல தான் கொலை நடக்கும்.
இப்போ எல்லாம் கஞ்சா சாராயம் எதுக்கு விட்டுறான்னு அவனுக்கே தெரியாது. கேட்டால் போதையில் தான் விட்டு. நிறைய இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா 1-2 வேணால் மோட்டிவேஷனாக இருக்கும். மேக்ஸிமம் 90% மோட்டிவேஷனே இல்லாமல் பேர் வாங்கணும். இன்னார விட்டால் நமக்கு பேர் வரும். அப்படி ஒரு கான்செப்ட்ல வெட்டுறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு பிம்பம் இருக்குல்ல, இந்த பகுதியில தான் வந்து அதிகபட்சமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு போர்ட்ரேட் பண்றாங்க. அது மன்றாசி. ஏன்னு கேட்டால் இங்கே தொழிற்சாலைகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேலை வெட்டி கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவான்? சாராயத்தை குடிச்சு எதாவது பண்ணுவான். தொழிற்சாலைக்கு கொண்டு வந்துருக்கணும்ல. இது வரைக்கும் எந்த அரசுமே கொண்டு வரல. இந்த பகுதி தென் மாவட்டங்கள் எங்கேயுமே கொண்டு வரலையே. தொழிற்சாலைக்கு இருந்தால் அவன் பாட்ட தொழில் வேலைக்கு போவான்ல. அங்கே யார் வச்சிருக்கா? இருக்கிற மில்லை பூரா மூடிட்டாங்க. அப்புறம் எப்படி கூடி வேலை இல்லாமல் வெட்டிலாம் என்ன பண்ணுவான்? தண்ணியை போட்டு கஞ்சா போட்டு வெட்டுவான். இதான் நடந்துட்டு. என்ன செஞ்சா இதெல்லாம் மாறும் அப்படின்னு தொழிற்பேட்டைகள் அதிகமாக வரும். தொழிலுக்கான வாய்ப்புல நிறைய கிரியேட் பண்ணி கொடுத்து இவங்களை தொழில் முகத்தில் கொண்டு போனீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். நிச்சயமா நடக்கும். Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா.